நீங்கள் உங்களோட 20ஸ்ல இருக்கீங்களா? இல்லை 18, 19, 20 கிராஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் 20ஸை கிராஸ் பண்ணதும் பண்ணவே கூடாத 6 மிஸ்டேக்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் நான் சொல்ல போகிற இந்த 6 திங்ஸும் நீங்கள் எல்லோரும் பண்ண தான் போகிறீங்க, பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 20 கிராஸ் பண்ணதும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம எல்லாருமே எந்த மாதிரி நினைக்கிறோன்னா 20 இயர்ஸ் ஆகிடுச்சு, ஐம் அ மெச்சோர்ட் காய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நமக்கு இதுக்கப்புறம் என்ன, நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக வில் சர்ச் ஃபார் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட், ரைட்? உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, ஐ மீன் லவ்வே பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. அண்ட் நீங்கள் உங்களோட லவ் லைஃப்பை விட உங்களோட கெரியர் லைஃப்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ், லைக் லவ் லைஃப் இங்கே இருக்குதுன்னா உங்களோட கெரியருக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. உங்களுக்கு லைக் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட கெரியரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தால் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லவ், இப்போது ஒரு சிலவங்களாம் இருப்பாங்க பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃபே முடிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களோட லைஃப் அந்த 20ஸ்ல இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி டைமையே அவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க. லைக் 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி ஒரு 6 மந்த் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க இல்லை, நான் அவங்களோட லைஃப் பிளான் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ யூ ஷுட் நாட் டூ தட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் த திங் இஸ், ரிலேஷன்ஷிப் திங்ஸ்லாம் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துடணும். நமக்கு ஒரு விஷயம் நம்மளை வந்து சேரணும்னு இருந்தால் கண்டிப்பாக தானாக இந்த யூனிவர்ஸே நம்மளை சேர்த்து வைக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக நிறைய எஃபோர்ட் போடுறத விட உங்கள் கெரியருக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா அதில் நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். உங்களோட லைஃப் எப்படி தோன்றதோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி மணி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், ஒரு லக்ஸரி லைஃப்பை லீட் பண்ண முடியும். செகண்ட் மோஸ்ட் காமன் மிஸ்டேக் என்னென்னா, நம்ம அவ்வளோதான், ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், இவ்வளோ இயர்ஸ் படிச்சிட்டோம், இனிமேலாம் நம்ம படிக்கவே தேவையில்லை, எதுவும் லேர்ன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரு ஜாப்க்கு போய் சேர போகிறோம், நல்லா ஏர்ன் பண்ண போகிறோம், நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் டோட்டலி ராங். பிகாஸ் உங்களோட 20ஸ்ல தான் நீங்கள் இவ்வளோ இயர்ஸாக படித்ததை விட இன்னும் அதிகமாக படிக்கணும், நிறைய நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய திங்ஸை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே லேர்னிங் இஸ் மஸ்ட். அண்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடவே கூடாது இந்த 20ஸ்ல. ஸோ தட் இஸ் த செகண்ட் மிஸ்டேக். வாட் எவர் யூ ஆர் திங்கிங் டு லேர்ன், அது எல்லாத்தையும் இந்த 20ஸ்ல நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 30s 40ஸ்லாம் உங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இருக்காது. ஒரு வேளை இருந்தால் கூட படிக்கணும்னு நமக்கு தோணுமான்னு தெரியல. பிகாஸ் கண்டினியூவாக நம்ம வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும், நிறைய புக்ஸ் படிக்க முடியும். அண்ட் த தேர்ட் காமன் மிஸ்டேக் இஸ் க்ளோஸ் ஆல் யுவர் டெட்ஸ். லைக் நீங்கள் உங்களோட லைஃப்பில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கும் போது பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களால் அதை டக்குன்னு விட முடியாது. அந்த ஜாப்க்கான நீட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியாதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட கடன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு மேபி இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். பட் வாட் எவர், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்னோடய ஜூனியர்ஸ் கூட நிறைய பேர் இந்த ஆன்லைன்லலாம் காசு வாங்கி வீட்டில் காசு கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஆன்லைன்லலாம் அதையும் தாண்டி செலவு பண்ணிக்கிட்டு அதில் வந்து நிறைய காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணுறவங்க, அவங்களோட டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு லைக் ஆன்லைனில் லோன் வாங்கி நம்ம எல்லாத்துக்கும் அலோன்னு கொடுத்துட்டு. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இதுதான், நீங்கள் உங்களோட டெட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட கெரியரை நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் லைக் தென் ஒன்லி யூ வில் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். உங்களோட கோல் என்னவாகவே நான் இருக்கலாம், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய, நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் ஜாபை விட்டுட்டு அப்படின்னா கூட அதை ட்ரை பண்ண முடியாமலே போயிடும். அண்ட் ஃபோர்த் காமன் மிஸ்டேக் இஸ் டு நாட் பிளேம் யுவர் பேரண்ட்ஸ் ஃபார் யுவர் ஸ்டேட்டஸ். 20ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் காசு வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் சம்திங்
இட்ஸ் நாட் அட் ஆல் குட். 20 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருந்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் யாருமே வந்து சப்போர்ட் கொடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. உங்களோட நல்லதை யோசிச்சு தான் அவங்க பண்ணாமல் இருந்திருப்பாங்களே தவிர, நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் இதை பண்ணியிருந்தா நான் இப்படி வந்திருப்பேன், நீங்கள் எனக்கு இதை கொடுத்துருந்தா நான் இப்படி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே உங்களோட பேரண்ட்ஸை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. அது கரெக்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு 20க்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து மணி வாங்காமல், அவங்களுக்கு பேர்டனாக இல்லாமல், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியலனா கூட உங்களோட தேவைகளை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய படிக்கணும். டு நாட் ப்ளேம் யுவர் பேரண்ட்ஸ் ஃபார் யுவர் ஸ்டேட்டஸ். நாட் டேக்கிங் ரிஸ்க். நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ப்ரைம் பீரியட் அப்படின்னா அது உங்களோட 20s தான். அந்த டைமில் நீங்கள் எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் விட்டுட்டு, ரிஸ்க் எடுக்கிறது இன் த சென்ஸ் நான் எந்த மாதிரி சொல்லனா, வாட் எவர் லைக் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோன்றதுன்னா, மைண்ட் கேல்குலேஷனே போட்டு நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, இது ஒரு வேளை இப்படி நடந்துட்டா, ஒரு வேளை இந்த மாதிரி நடந்துட்டா, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு நீங்களாகவே ஒரு மைண்ட் கேல்குலேஷன் போட்டுட்டு அந்த விஷயத்த பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாமே இருப்பீங்க. முக்கியமாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டெட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் உங்களால் ரிஸ்க்கே எடுக்க முடியும், அதை பற்றி யோசிக்கவே முடியும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு மணி ப்ராப்ளம் வராமல் இருக்கும். மணி ப்ராப்ளம் வந்தால் கூட யூ கேன் சர்வை, பட் உங்களோட டெட்ஸ்க்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ உங்களோட நீங்கள் ஜாபை விட்டுட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது கூட இது மூலமாக உங்களுக்கு ஒரு பேரிகேட்டாக இருந்துடக்கூடாது. அதுக்காக யூ ஷுட் க்ளோஸ் ஆல் யுவர் டெட்ஸ் அண்ட் whatever யூ திங்க். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வேறு ஃபீல்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கோ ஹெட் ஆஃப் இட். ஸோ நீங்கள் உங்களோட 20s இருக்கும்போது நம்ம நிறைய பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஒரு பிடிச்சவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டர் இருந்தால் அவங்கள மாதிரி பேசுகிறது, அவங்கள மாதிரி நம்மளோட செல்ஃபை வேறு ஒருத்தவங்க மாதிரி ப்ரிட்டன் பண்ணி ஒரு ஃபேக்கான கேரக்டரை பில்ட் பண்ணுறது இஸ் சம்திங் நாட் குட். உங்களோட கேரக்டர் என்னவோ அதுலேயே நீங்கள் ஸ்டே பண்ணி நீங்கள் இதுதான், ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர, இன்னொருத்தவங்க கேரக்டர் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் செல்ஃபை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேக்கான ஃபேஸோடு நீங்கள் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் ரியலி ஹார்ட் டு லேர்ன். பட் நீங்கள் ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக, பிடிக்குதோ இல்லை அவங்க உங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள மாதிரி நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட செல்ஃபை, உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அவங்கள காப்பி பண்ணி அவங்களோட கேரக்டராக ரிட்டன் பண்ணி இல்லாமல். ஸோ ஐ ஹோப் ஐ எம் மேக்கிங் சென்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை எனக்கு இதை தாண்டி ஏதாவது புதுசாக உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் தெரியும்னா ப்ளீஸ் ஷேர் தட் இன் த கமெண்ட் செக்ஷன். Stop thinking, start doing. Thank you. Bye.